ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சைடு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் இருங்பாய் அப்படின்னு சொல்லிட்டு IPL 2025 அப்டேட் சூப்பராகவே வந்திருக்கு. கிரிக்பஸ் வந்து நேற்று நைட்டு நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே உங்கள்கிட்ட எடுத்து கொண்டுட்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் நான் உங்கள் மணி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, IPL வந்து 2025 அந்த இது வந்து மார்ச் 23 ஸ்டார்ட் ஆகும் சண்டே அப்படிங்கிற மாதிரி தான் ராஜீவ் சுக்லா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அவர் தான் பிசிசியோட வைஸ் பிரசிடென்ட். ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது மார்ச் 22 வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா IPL 2025 ஆரம்பிக்க போது. உங்க காலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் மேட்சா வந்து KKRம் RCBயும் மோத போறாங்க. KKR போன வாட்டி சாம்பியன்ஸ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கணும் வித் RCB. இப்போ புதுசா வந்து கேப்டன் அறிவிச்சிருக்க RCBயோட வந்து பாத்தீங்கன்னா KKR மேட்ச் நடக்க போகுது. எங்க ப்ரோ நடக்க போகுது அப்படின்னீங்கன்னா, ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால தான் நடத்த போறாங்க. ஏன்னா போன வாட்டி கொல்கத்தா சாம்பியன் ஆனதுனால இந்த வாட்டி சீசனோட ஓபனர் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் உலக வழக்கம், அதுதான் நடத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மேட்சஸ் எப்போ வரைக்கும் நடக்குது IPL அப்படின்னா மே 25 வரைக்கும் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் டு ஏப்ரல் டு மே அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் ஒரு நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காத்திருக்கு. மார்ச் 22 சாட்டர்டே மேட்ச் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி மார்ச் 23 தானே ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு. ஏன் ஒரு நாள் முன்னாடியே ஆரம்பிக்குது அப்படின்னா, பிராட்காஸ்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல நீங்க IPL 3 மேட்ச் நடத்தலாம். அப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த நல்ல பூம் ஒன்று இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ சண்டே என்ன மேட்ச் அப்படின்னா, சண்டே 2 மேட்ச் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஆஃப்டர்நூன் மேட்ச் வந்து SRH ராஜஸ்தான் ராயல்ஸும் உப்பல், அதாவது ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா மோத போறாங்க. ஏன்னா போன வாட்டி ஹைதராபாத் தானே ஃபைனல் ஆனாங்க. ஸோ அவங்களோட கேம் 2வது கேமா நடத்துறாங்க. மேபி அன்னைக்கு நைட் ஒரு CSK கேம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போகுது. ஒருவேளை CSK MIR தான் எப்படி இருக்கும் தெரியல, பாப்பா வெயிட் பண்ணி. ஓகே, இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு. என்னன்னா, பொதுவாகவே இந்த IPL அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த 10 டீம் இருக்காங்க. 10 டீமுக்கும் வந்து 10 ஹோம் கிரவுண்ட் இருக்கும்ல. ஆனா இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா 2 கிரவுண்ட் ஆட் ஆகுது. அது எந்த கிரவுண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுஹாட்டியும் தர்மசாலாவும். கவுஹாட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டவே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டு தான். அதே மாதிரி தர்மசாலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டா இருக்கும். ஸோ இங்க வந்து எப்படி ப்ரோ மேட்ச் ஆடுவாங்க, 2 ஹோம் கிரவுண்ட் வச்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் முலன்பூர் இருக்கு, அதே நேரத்தில் வந்து ஜெய்ப்பூர் இருக்கு. ஸோ இப்போ வந்து ராஜஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெய்ப்பூர்லையும் கவுஹாட்டிலையும் அந்த 7 மேட்சை பிரிச்சு ஆடிடுவாங்க. ஜெய்ப்பூர்ல 5 மேட்ச், கவுஹாட்டில 2 மேட்ச் அப்படின்ட்டு. அதே மாதிரி பஞ்சாப் என்ன பண்ணுவாங்கன்னா, முலன்பூர்லையும் தர்மசாலாலையும் ஒரு இடத்துல 5 மேட்ச், இன்னொரு இடத்துல 2 மேட்ச், மேக்ஸிமம் தர்மசாலால தான் 2 மேட்ச் இருக்கும். அது வந்து அப்படி பிரிச்சு ஆடிக்குவாங்க. பட் இந்த வாட்டி 10 டீம், ஆனா 12 கிரவுண்ட்ல நடக்க போகுது. கொஞ்சம் எக்ஸைட்டடா மாத்திக்கிட்டு இருக்காங்க IPL. பிகாஸ் எல்லா இடத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, அதுல அந்த லைக் ராஜஸ்தான் மோத போற அந்த கவுஹாட்டி ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா CSK மேட்ச், அது மார்ச் 30 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள IPLோட ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. பொதுவாகவே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா IPLோட ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வருது. அதே நேரத்தில் எப்பவுமே ஒரு உலக வழக்கமா இன்னொன்னு இருக்கும். குவாலிஃபயர் 1 எலிமினேட்டரோ, குவாலிஃபயர் 2 ஃபைனலோ. அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது முந்த சீசன்ல யார் ஃபைனல் ஆனாங்களோ அந்த 2 டீமோட ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்கும். இந்த வாட்டி அதே மாதிரி தான். குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் வந்து ஹைதராபாத்ல நடக்க போகுது. குவாலிஃபயர் 2 அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால நடக்க போகுது. இதுதான் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அகைன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாட்டி டீம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அண்ட் ஒரு சில இன்ஜூரி கன்சர்ன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதெல்லாம் சரி பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? IPL 2025க்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் திஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.